அடுத்தது சுருக்குக. பக்கம் எடுத்துக்காட்டு 8 பக்கம் 10. 3/4 மைனஸ் 1/2. இந்த 2 பின்னத்தையும் ரெண்டும் வந்து தகு பின்னம். தகு பின்னம்னா என்னன்னா தொகுதி வந்து சின்னதாகவும் பகுதி பெருசாகவும் இருக்கும். தொகுதிங்கிறது 3, பகுதிங்கிறது 4. கொடுத்துருக்க தகு பின்னத்தை வந்து சுருக்குகனாவே கழித்தல்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்க பகுதி இருக்குல்ல 4, 2 இது ரெண்டுத்துக்கும் மீசிமா போடணும். இப்பவும் போடுவோம்ல அதே மாதிரி 3/4 மைனஸ் 1/2. இப்போ என்ன பண்ண போகிறோம், 4க்கும் 2க்கும் அப்போமா மீசிமா எடுப்போம்ல அதே மாதிரி மீசி 2 4 1 2 2 4. அப்போ மீசிமா என்ன 4. இப்போ ஒரு பின்னத்தையும் தனித்தனியாக மீசிமாவால் பெருக்கணும். அப்போது 3/4 பெருக்கல் மீசிமா வந்து 4 ஒரு 4 இங்கேயும் ஒரு 4. அப்போ 1 3 அதை எப்படி எழுதிக்கலாம், 3 மீசிமா என்ன 4. அடுத்த என்னென்ன 1/2 அதை எடுத்துக்கலாம் 1/2 பெருக்கல் மீசிமா 4. அது கூட எப்பவும் பெருக்குவோமா 4 2 2 4. இப்போ 2 2 இது எப்படி எழுதிக்குவோம் 2/4. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 3/4 இதுலேருந்து 1/2 கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3/4 கண்டுபிடிச்சது என்ன 3/4. 1/2க்கு பதில் 2/4. கீழே இருக்க பகுதி வந்து சமமாக இருந்தால் தான் கழிக்க முடியும். அப்போது இது எப்படி எழுதிக்கலாம் 3/4 1/2. இது எப்படி எழுதுவோம் 3/4 கழித்தல் 1/2க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2/4. இப்போ கீழே இருக்க பகுதி சமமாக இருக்குல்ல, அப்போ அதை எடுத்துகிட்டு மேலே இருக்க 3 மைனஸ் 2 இதை 1 எழுதிக்குவோம். இப்போது 3 2 போச்சுன்னா 1/4. அப்போ விடை வந்து 1/4. அதை தான் இப்போ கணக்காக போட்டிருக்கோம். சுருக்குக 3/4 மைனஸ் 1/2. அப்போ வந்து கீழே இருக்க 4க்கும் 2த்துக்கும் மீசிமா எடுக்கிறோம். மீசிமா எடுத்தால் 4. இப்போ ஒரு நம்பரையும் தனியாக மீசிமாவால் பெருக்கிறோம். பெருக்கும்போது 3/4 இன்ட்டு மீசிமா கூட பெருக்கும்போது 4க்கு 4 போயிட்டு அப்போ 1 3 3 ஈக்குவல் டு 3 மீசிமா என்ன 4. அதை எழுதிக்கிறோம். அடுத்த நம்பர் 1/2. 1/2 மீசிமாவால் பெருக்கும்போது 1 2 2 4. அப்போது 1 2 ஆகிடுது. இப்போது 2 மீசிமா என்ன 4. இப்போ 3/4 கண்டுபிடிச்சது 3/4. 1/2க்கு பதிலாக 2/4. இப்போ இதையும் இதில் 3/4லேருந்து 1/2 கழிக்கிறோமா, அப்போ இது கண்டுபிடிச்சது என்ன 3/4 மைனஸ் 2/4. நம்ம எதனால் இதை கழிக்க முடியல, கீழே இருக்க பகுதி வந்து சமமாக இல்லை, அதனால் கழிக்க முடியல. இப்போ வந்து 2 பகுதியும் சமமாயிடுச்சா, அப்போ 4 மேலே இருக்க 3 மைனஸ் 2 போடும்போது 1/4. ஆன்சர் வந்து 1/4. அடுத்த கணக்கு இதே மாதிரி தான். எடுத்துக்காட்டு 9 பக்கம் 10. 3/4 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. வேறுபாட்டை காண்கனாவே அது கழித்தல் தான். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் 3/4 மைனஸ் 2/7. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுன்னும் போதே அதை கழிக்கணும். அதே மாதிரி கீழே வந்து பகுதி வந்து சமமாக இல்லை. இப்போ கீழே இருக்க பகுதியை சமமாக்குறதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். எப்பவும் போல் 3/4
-2/7. இப்போ இதுக்கு வந்து கீழே இருக்க பகுதி சமமாக இருந்தால் தான் கழிக்க முடியும். அதனால் இப்போ 4க்கும் 7க்கும் மீசிமா எடுக்க போகிறோம். இப்போ 2லேருந்து ஆரம்பிப்போமா? 2 2 2 4 7 2 1 2 7 1 7 2 14 2 14 28. அப்போ மீசிமா வந்து 28. இப்போ என்ன பண்ண போகிறோம்? முதல்ல 3/4 கூட மீசிமா போட்டு பெருக்க போகிறோம். 7 நாள் 28. அப்புறம் என்ன வரும்? 3 21. மீசிமா வந்து 28 இருக்கு. அடுத்த நம்பர் என்ன? 2/7. அப்போ அதை எப்படி போட்டுப்போம்? 2/7 × 28. மீசிமா பெருக்கும்போது 4 28. இப்போ பெருக்கும்போது 2 4 8 மீசிமா 28. இப்போ கொஸ்டின் என்ன? 3/4 - 2/7. 3/4க்கு முதல் கண்டுபிடிச்சது 21. கொஸ்டின் வந்து 3/4 - 2/7. 3/4க்கு பதில் கண்டுபிடிச்சது 21/28 கழித்தல் 2/7க்கு பதில் கண்டுபிடிச்சது 8/28. இப்போ 21ல் 8 போயிடுச்சுன்னா 13/28. அதான் இப்போ எழுதி வச்சிருக்கேன். 3/4 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. வேறுபாடுன்னு சொன்னாவே கழிக்கணும். அதே மாதிரி கீழே பகுதி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் கழிக்க முடியும். அப்போ பகுதி ஒன்றாக்கிறதுக்கு எப்பவும் மீசிமா எடுக்கணும். அப்போ கூட்டவோ கழிக்கவோ செய்யணும்னா பகுதி வந்து ஒன்றா இருக்கணும். பின்னங்களோட பகுதி ஒன்றா இருந்தால் தான் கூட்டவும் கழிக்கவும் பண்ண முடியும். அப்போது 4 7 பகுதியை வச்சு மீசிமா போடணும். 2 2 2 4 7. இப்போது இங்கே 2 1 மீசிமா போட வந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் மீசிமாவுக்கும் வாய்ப்பாடம் இருந்தால் தான் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். மீசிமா 28. இப்போ 3/4க்கு மீசிமா கூட பெருக்கும்போது 1 நாள் 4 7 நாள் 28. இப்போ 3 21. இப்போ எப்படி எழுதுவோம்? 21/28. இது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/4. இப்போ 2/7க்கு என்ன பண்ணுறோம்? 2/7 பெருக்கல் 28. 4 28. 2 நாள் 8. அப்புறம் எப்படி அதை எப்படி எழுதுவோம்? 8/28. கேள்வி என்ன? ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு. வேறுபாடுனா கழித்தல்னு அர்த்தம். அப்போ 3/4க்கு பதில் 21/28 - 2/7க்கு பதிலாக 8/28. அப்புறம் என்ன ஆகும்? கழிக்கும்போது 13/28. அடுத்தது முதல்ல தகாபின்னம் மற்றும் கலப்பு பின்னம். இதெல்லாம் என்ன? தகு பின்னம்னா என்னன்னு பார்த்துப்போம். தகு பின்னம்னா தொகுதி பகுதியை விட சின்னதாக இருந்தால் அது தகு பின்னம். தொகுதி வந்து மேலே இருக்கிறது வந்து தொகுதி, கீழே இருக்கிறது வந்து பகுதி. இல்லை, தொகுதி வந்து எப்போவும் சின்னதாக இருக்கும். அந்த பின்னம் வந்து தகு பின்னம். தகா பின்னம்னா மேலே இருக்க தொகுதி வந்து பெருசாக இருக்கும். அது வந்து தகா பின்னம். கலப்பு பின்னம் என்னன்னா இயல் எண்ணும், அதாவது 1லேருந்து ஆரம்பிக்கிற எல்லா எண்ணும் இயல் எண்ணில் இயல் எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்து வருவது. தகு பின்னம்னா என்னது? தொகுதி வந்து சின்னதாக இருக்கும், தகு பின்னம். ஒரு இயல் எண்ணும் ஒரு தகு பின்னமும், தொகுதி சின்னதாக இருக்கும், பகுதி பெருசாக இருக்கும். இது தகு பின்னம்ல ஒரு இயல் எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்து வர்றது தான் கலப்பு பின்னம். இப்போ 3/4னா மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது தான் என்னது? பகுதி. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 10, பக்கம் 13. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க?
அடுத்தது எடுத்துக்காட்டு 10 பக்கம் 13. 5 × 3/7 தகாபின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கலப்பு பின்னம் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, கலப்பு பின்னமா கலப்பு பின்னம்னா என்னது, ஒரு இயல் எண்ணும் ஒரு தகு பின்னமும் வருதுன்னு கலப்பு பின்னம். இதை வந்து என்ன சொல்றாங்க, தகாபின்னமாக மாற்றுக. தகாபின்னம்னா என்ன வரும், தொகுதி வந்து பெருசா வரும்ல, அதான் தகாபின்னமா மாற்றுக அப்படின்றாங்க. இது எப்போ கலப்பு பின்னமா இருந்தா அதை பின்னமா மாற்ற ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், கீழே இருந்து பக்கத்துல இருக்க நம்பரை பெருக்கணும், இந்த பெருக்கி வர நம்பர் கூட மேல இருக்க நம்பரை கூட்டணும். எழுதிருக்க 7 5 35 கூட்டல் 3 38, அவ்வளோதான். 38/7. கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம். கீழே இருக்க எண்ணை வந்து பக்கத்துல இருக்க நம்பர் கூட பெருக்கல்ல பெருக்கிட்டு மேல இருக்க எண் கூட கூட்டணும், அவ்வளோதான். 7 5 35 கூட்டல் 3, அப்போ 38/7, அவ்வளோதான். இப்போ இன்னொரு சம போடலாம். இப்படி இருந்துச்சுன்னா போடும்போது என்ன பண்ணும், இங்கேருந்து இது பெருக்கல், இங்கேருந்து இது கூட்டல். அப்போ 2 4 8 + 1 9/2, அவ்வளோதான் தகா. அடுத்தது 11 3/4. கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திரம்னா என்ன பண்ணும், இங்கேயும் இங்கேயும் பெருக்கணும், இதை கூட்டணும். 11 44 + 3 வந்து 47. அப்போ என்ன பண்ணும், 47 கீழே இருக்க நம்பரை அது அப்படியே வரும், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 11, அதுவும் பக்கம் 13ல இருக்கு. 17/3 கலப்பு பின்னமா மாற்றுகன்னு இருக்கு. இப்படி ஒண்ணு கொடுத்துட்டு இப்படி ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு கலப்பு பின்னமா மாற்றுக அப்படின்னு சொன்னான்னா முதல் வகுக்கணும். 17/3க்கு அர்த்தம் என்னன்னா 17 3ஆல வகுக்கணும்னு அர்த்தம். எப்படி வகுப்போம், 17 ÷ 3 5 15 மீதி 2 வந்துடுச்சா. இப்ப என்ன பண்ணோம், இது வந்து இது மீதி, ஓகேவா. இது வந்து வகுக்கும் எண், வகுக்கும் எண். அது என்ன பண்ணிருக்கோம், 17/3 17 3ஆல வகுத்து மீதி வகுக்கும் எண். அதை எப்படி எழுதிக்கணும், இந்த ஃபார்மேட். இதுதான் வந்து பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்துற ஃபார்முலா. என்ன 5 கிடைச்சிருக்கா, அதை இங்க எழுதிக்கிறோம். மீதி வந்து 2, அது மேல. வகுக்கிற எண் என்ன 3, அது வந்து கீழே, அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சுலபம். வகுத்தல் தெரிஞ்சிச்சுன்னா நார்மல் பின்னத்தை வந்து கலப்பு பின்னமா மாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒன்றும் இல்லை, மேலே இருக்க எண்ணை 3ஆல வகுக்கிறோம். வகுக்கும் போது 5 15, மிச்சம் 2 வருது. வந்து இயல் எண்ணுக்கு எழுதிட்டு கீழே மீதி வர்றதை தூக்கி மேலேயும், அங்க வகுக்கிறோம்ல 3, ஆக்சுவலா கீழே இருக்க நம்பர் எப்பவும் கீழே தான் வரும், அதுதான் 3.